தமிழ்நாட்டு இந்தியான்னு ஸ்ட்ரீஃபுங்களை பார்த்து போடிச்சிட்டா வாங்க பரமா ஸ்ட்ரீஃபுவை பார்க்கலாம். இப்போ சாண்டோ சென்சாய் காவ் பகூராக்கு வந்திருக்கேன். இந்த பகூரால வந்து நம்ம கோயில் திருவிழால எல்லாம் எப்படி நடக்குமோ இந்த பகூராவோட இதை வந்து நிறைவு திருவிழான்னு சொல்லலாம். இந்த திருவிழால நிறைய லொட்டிக்கரைங்க இருக்கும். இப்ப பார்த்து இருக்கிறதெல்லாம் பரமா ஸ்ட்ரீஃபுங்க. முதல்ல ஒரு பொசிஷனுக்கு போய் நின்றுக்கலாம். விரைவெளி சாசல மாதிரி தான். எங்க இருக்குன்னு பார்த்தா இங்க இடம் காலியா இருக்கு, வாங்க நின்றுக்கலாம். நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னா இதை வந்து பிரம்மாசாமி கோயில இருக்கிற பிரம்மா கோயில்னு சொல்ல முடியாது, பிரம்மால பூரான்னு தான் சொல்லணும். அந்த பூரால இருக்க திருவிழாக்கு தான் வந்திருக்கேன். திருவிழானாலே நீங்க வந்து எப்படின்னா இப்ப நீங்க பாக்குற மாதிரி லொட்டிக்கிறங்க லொட்ட பூரா நிறைஞ்சிட்டு நிறைய பேர் ராத்திரி டைம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் நிறைய வைபா இருக்கும். ராத்திரி டைம் அந்த இருட்டோட இது லொட்டிக்கிறங்களோட நல்லாவே இருக்கும். இது வந்து பிரம்மாசாமி கோயில் திருவிழா. இது வந்து பகூரான்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் சொன்னேன், சாய்காவ் பகூரா பிரம்மாசாமி. இதுல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா தமிழ்நாட்டுல பஜ்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஒரு விஷயத்த இது முன்னாடி விற்கிறாங்க. நம்ம எப்படி பஜ்ஜி வாங்கி தின்னலாமா? வாங்க போலாம், பஜ்ஜி வாங்கி தின்னலாம். பஜ்ஜினா தமிழ்நாட்டுல நிறைய விஷயத்துல பண்ணுவாங்க. ஆனா நீங்க வெற்றிக்கார தான் பண்றாங்க பஜ்ஜியை. இது முன்னாடி இருக்கிறது பஜ்ஜி கடை தான், இந்தியம் தான் வைக்கிறாங்க. பரமால பேசி தான் வாங்கணும். நான் பரமால பேசி வாங்க போறேன். நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருங்க. இவன் பரமால பேசுறா தமிழ் பேசலாம்னு நினைச்சாங்க. இதுக்கு பேரு எங்க ஊர்ல அச்சோன்னு சொல்லுவாங்க. இதை தொட்டை தண்ணை ஒரு அஷன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதில் தொட்டை தண்ணனும். இப்போ வாங்கியாச்சு, நம்ம போய் சாப்பிட்டு பார்க்க போகலாம். சரி, இப்போ ஒரு பொசிஷனில் போய் நின்றுதலாம். அப்போதான் நம்ம சரியாக சாப்பிட முடியும். இதுக்கா நீங்க தமிழ்நாட்டில் சொல்ல பஜ்ஜி, இதை ஊர்ல புதிட்டோன்னு சொல்லுவாங்க. இதை தொட்டை தண்ணை தான் இதை கொடுத்துருக்காங்க. பேரு அஷன்னு சொல்லுவாங்க, புதிச்சோ அஷன். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். நீங்க இப்ப பார்த்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பர்மால விற்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ங்க. இதை வந்து கோழி மாதிரி ஒரு சின்ன பறவை, ஆனால் கோழியோட சைஸோ சின்னதாக இருக்கும், இதோட முட்டையோ சின்னதாக இருக்கும். அதை ஃப்ரை பண்ணுறது. இதெல்லாம் விளையாட்டு சாமான் கடைங்க. இதை வந்து டவுட்டோ கடைன்னு சொல்லுவாங்க. இதை ஆட்டுக்கடியை கொஞ்சம் சின்னதாக விட்டு அதை டவுட்டோ பண்ணுவாங்க. இதை வந்து பிரம்மாவில் நம்ம ஊரில் சந்தனம் இருக்குமே, அதை சந்தனம் மாதிரி இது பிரம்மா சந்தனம். இதை ஒரு அம்மிக்கல்ல தேய்ச்சி மூஞ்சில் பூசுவாங்க பிரம்மாவில் இருக்க பொண்ணுங்களாம். இதை வந்து பிரம்மா ட்ரெடிஷனில் ஒரு அழகு பொருள்னு சொல்லலாம். முன்னாடியும் நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்க இருக்கு. அதை வந்து டம்மன்னு சொல்லுவாங்க. இதே பிரம்மா கஷா ஸ்ட்ரீட் ஃபுட். அந்த மவுத் ஆஃபர்ட்னு சொல்லுவாங்க. அதை இந்தியாவில் இருக்கும். அதை பரோட்டா, இது நெய் பாலிஷ் கடைங்க. இதோ வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சமோசாவை விட்டுச்சு ஒரு அத்தவா பண்ணி சாப்பிடுவாங்க. முன்னாடி ட்ரெஸ் கடைங்க, இளநீ கடை. இது இளநியா என்னன்னு சொல்லுவாங்க, எனக்கு மறந்துடுச்சு. பஸ் எல்லாம் வருது. இது மெயின் ரோட்டில் தான் இது நடக்குது. இதே நான் அப்போ சொன்ன டம்மனே தான். இதை வந்து மௌலிமியான்னு சொல்லுவாங்க. இதோ பிரம்மாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இதை வந்து மூலக்காவுன்னு சொல்லுவாங்க. இதே டம்மனே இதை முன்னாடி சொல்ல மாதிரி தான். முன்னாடி அதே லொட்டிங்க தான் திருப்பி விற்றுருப்பாங்க. பொதுவாக பார்த்தா இது 4-5 டைப்போ மௌத்தா இருக்கும். இது ஹல்வான்னு சொல்லுவாங்க. எங்க தமிழ்நாட்டில் ஹல்வா தான் சொல்லுவாங்க. இது பிரம்மா ஹல்வா. இப்போ நான் சொன்னது தான் இது டம்மனே தான். அதே தான் திருப்பி வச்சுருக்காங்க. இது என்னன்னு எனக்கே தெரியலையே. இது டம்மனே தான் திருப்பி வந்துச்சு. இதுவும் டம்மனே தான். முன்னாடி கடை இருக்கிறதோ டம்மனே தான். இது வந்து பிரம்மாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது ஜூஸ் கடை. ஃப்ரூட் ஜூஸ்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டேன். முன்னாடி இருக்கும் டம்மனே கடை தான். இதெல்லாம் தான் பிரம்மா ஸ்ட்ரீட் ஃபுட். நம்ம இப்போ வீடியோட அங்கத்து போயிட்டோம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் நிறையா வீடியோங்களை அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், பாய்.